அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதாவது சிங்கப்பூர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க காதை கடிச்சு தனியாவே துண்டாக்கிட்டாங்க. அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயும் டாக்டர் அந்த காதை ஒட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காதை கடிச்ச நபருக்கு 6 மாசம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இது காமெடியா இருக்கு அப்படின்ட்டு அசால்ட்டா நினைக்காதீங்க. இந்த வீடியோ மூலம் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டு கொடுக்குறவனுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழர்கள் எப்போதுமே ரொம்ப விசுவாசமானவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிங்கப்பூரில் பொதுவாக முதலாளிகளுக்கு விசுவாசம் தேவையில்லை, அவங்களுக்கு நல்லா வேலை பார்க்குற தொழிலாளி தான் தேவை. நீங்கள் எவ்வளவுதான் விசுவாசமாக இருந்தாலும் ஒரு 3லேருந்து 4 நாள் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா உடனே உங்களை கொபேக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் விசுவாசமாக இருந்தவங்களை நான் பார்த்துட்டேன். ஊருக்கு போகும்போது ஒரு விதைய கூட கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த விசுவாசத்தை உங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட காட்டுங்க, உங்க நண்பர்கள்ட்ட காட்டுங்க, அதே போல நம்ம தமிழர்கள்ட்ட காட்டுங்க. அது என்னைக்காவது யூஸ் ஆகும். முதலாளிகிட்ட நீங்க காட்டினீங்கன்னா முதலாளி உங்கள்கிட்ட சொல்லுவாரு, டே அவன் ஒழுங்கா வேலை பார்க்கறான்னு செக் பண்ணிக்க. அதே போல அவன் டைம் போய் சொல்லுவாரு, டே அவன் ஒழுங்கா வேலை பார்க்கறான்னு செக் பண்ணிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க நல்லா கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதே பங்களாக்காரனை எடுத்துக்கோங்க. அவன் எவ்வளவுதான் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்கள பத்தி ஒரு பிட்டு கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு சண்டை நடந்துச்சா உடனே அந்த பங்களாக்காரன்ட்ட போய் அல்லது பக்கத்துல இருக்கவன்ட்ட நம்ம சொல்லுவான், இவன் நோக்குட்டானவன், இவன் சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனிமேலாவது நீங்க திருந்துங்க, உங்களை திருத்திக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் நம்ம இல்லைன்னா கம்பெனியை மூடிடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க இல்லாட்டியும் அல்லது நான் இல்லாட்டியும் கூட கம்பெனி ரன் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம இல்லைன்னா எத்தனையோ பேர் முதலாளியை காசை கொடுத்து எத்தனை பேர் வேணாலும் வாங்கலாம். அதனால முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறான், இவன் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறான், அவன் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படிங்கிறத போட்டு கொடுக்கறத நிப்பாட்டிட்டு உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாளோ உங்களால முடிஞ்சா வேலை பாருங்க. அப்படி உங்க கூட சேர்த்து விடுற ஆளு ஒழுங்கா வேலை பார்க்கலையா, நீங்க தனியா பிரிஞ்சு நான் தனியா பார்க்கறேன்னு சொல்லிட்டு நீங்க தனியா பாருங்க. அடுத்தவனை எப்போதுமே டார்கெட் பண்ணாதீங்க. சிங்கப்பூருக்கு நம்ம புழைக்க தான் வந்திருக்கோம், அதே போல அவனும் புழைக்க தான் வந்திருக்கான். அவன் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். அவன் நல்லா வேலை பார்க்கறேன் வேலை பார்க்கல, அது அவனோட பிரச்சனை. நீங்க நல்லா வேலை பார்க்குறீங்களா, உங்களுடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நீங்க பாருங்க. அடுத்தவனை போட்டு கொடுத்துதான் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. உங்களை ஒருத்தன் போட்டு கொடுக்கறதுக்கு வருவான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டை நடந்தது காலாங் டொமேட்டோல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டை என்ஜினியரிங் கம்பெனில 21 வயசான செந்தில்குமார் விஷ்ணு சக்தி அப்படிங்கிறவங்க எலக்ட்ரிஷியனா வேலை பார்க்குறாங்க. அதே கம்பெனியில 31 வயசான நேசமணி ஹரிஹரன் அப்படிங்கிறவங்களும் அதே கம்பெனியில எலக்ட்ரிஷியனா வேலை பார்க்குறாங்க. இந்த நேசமணி ஹரிஹரன் செந்தில்குமாரை அவங்களுடைய போர்மெண்ட்டை ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணதா செந்தில்குமார் சொல்றாங்க. இந்த சண்டை நடந்த அன்னைக்கு செந்தில்குமார் ஒரு 3 டப்பா பீரை போட்டு புல் போதையில அவங்களுடைய ரூமுக்கு வர்றாங்க. அதே ரூம்ல தான் நேசமணி ஹரிஹரன் இருக்கிறாங்க. நேசமணி ஹரிஹரன் கீபெட்ல ஹெட்போனை போட்டுக்கிட்டு ஒரு மூவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்த செந்தில்குமார் ஹரிஹரனை பார்த்து, நீ என்னைய ஃபாலோ பண்ற, என்னைய பத்தி போர்மெண்ட்டை தப்பா நீ சொல்ற அப்படின்னு சாட மாடையா ஆபாசமா நாய் அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டியிருக்காங்க. இதை கேட்ட ஹரிஹரன் செந்தில்குமார்ட்ட ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்கும்போது 2 பேருக்கும் ரொம்ப வாக்குவாதம் ஆகுது. உடனே ஹரிஹரன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் போதையில இருக்கான், இவன் கிட்ட நம்ம பேச முடியாது அப்படின்ட்டு அவர் திரும்பி அவருடைய பெட்டுக்கு வர்றாரு. பின்னாடி இருந்து செந்தில்குமார் அவருடைய முதுகுல குத்தி அவருடைய காதை கடிச்சு தனியாவே துப்பிடுறாரு. காதும் துண்டாயிருச்சு. உடனே அவங்க கூட ரூம்ல இருந்தவங்க எல்லாரும் இந்த சண்டையை விலக்கி விட்டு ஹரிஹரனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே மருத்துவமனையில டாக்டர் எல்லாம் அதை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த காதை ஒட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உடனே இந்த ஹரிஹரன், அதாவது நேசமணி ஹரிஹரன் அப்படிங்கிறவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. செந்தில்குமாரை விசாரிக்கையில நான் தான் வேணும்னே அவரை வம்புக்கு இழுத்தேன், ஏன் மேலதான் தப்பு அப்படின்னு தப்ப ஒப்பு கொண்டிருக்காங்க. உடனே அவங்களுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறது வந்து சட்டப்படி குற்றம். உங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லை, இன்னொருத்தன் வந்து உங்களை வம்புழுத்து சண்டை போடுறேன், நீங்களும் சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்க 2 பேருக்குமே வந்து தண்டனை கிடைக்கும். அதனால சிங்கப்பூர்ல தயவு செஞ்சு சண்டை போடுறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த குற்றத்துல வந்து செந்தில்குமார் வந்து தாமாகவே நான் தான் அவரை வம்புழுத்தேன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு மட்டும் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. மற்றபடி சண்டை போடுற இடத்துல நீங்க நின்னாலும் சரி, அல்லது வேற ஒருத்தர் உங்களை வம்புழுத்து நீங்க சண்டை போட்டாலும் சரி, உங்க 2 பேருக்குமே தண்டனை கிடைக்கும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சிங்கப்பூருக்கு மீண்டும் திரும்ப வரவே முடியாது. அவங்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சிங்கப்பூருக்கு எவ்வளோ கனவுகளோடு நம்ம வந்து வருவோம். கடனை கப்பி வாங்கி நம்ம கடனை எல்லாம் முடிச்சுட்டு வீடு வாசல் கட்டி நம்ம கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு தான் சிங்கப்பூருக்கு எல்லாருமே பல கனவுகளோடு வர்றோம். அதனால ஏன் ஒருத்தன் போட்டு கொடுத்துக்கிட்டு அவன் ஒழுங்காக வேலை பார்க்கல, அவன் வந்து மேனேஜராக இருக்கேன், சூப்பர்வைசராக இருக்கேன், அவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்ட்டு ஏன் நினைக்கிறீங்க? அவன் இந்த போஸ்டிங் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வந்து எவ்வளோ படிச்சிருப்பான், எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த நிலைமைக்கு வந்திருப்பான். அதே போல நீங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த உயரத்தை தொடுறதுக்கு பாருங்க. அவனை எப்படா காலி பண்றது அப்படின்னு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதே போல சூப்பர்வைசரும் சிங்கப்பூருக்கு யாராவது வேலைக்கு வர்றாங்க, புதுசா வந்திருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள அனுசரிச்சு அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. இவன் சரியில்லை அப்படின்ட்டு போட்டு கொடுக்குறனால அவனை ஊருக்கு ஏத்துறனால உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. எல்லாருமே சிங்கப்பூருக்கு பொழைக்கத்தான் வர்றோம். அதனால தயவு செஞ்சு இது போன்ற வேலைகளை பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்லி பெருமைப்படுவாங்க, அதாவது தமிழன் கால் பதிக்காத நாடே இல்லை அப்படின்னு. ஆனால் பார்க்க போனால் தமிழனுக்குன்னு ஒரு நாடு கூட கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுதான் காரணம். ஒருத்தன் போட்டு கொடுக்கறது, அவனை எப்படா காலி பண்ணுறதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறது தான் இந்த நிலைமைக்கு காரணம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கம்பெனிலையுமே இது போல் ஒருத்தன் இருப்பேன். அதாவது உங்ககிட்ட வந்து உன்னைய பற்றி அவன் எப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்ட்டு உங்ககிட்ட இருந்து வாயை பிடுங்கி நீங்கள் என்ன சொல்கிறீன்னு கேட்டு அதை போய் அவன்கிட்ட போய் சொல்லுவேன், உன்னைய பற்றி இந்த மாதிரி அவன் சொல்கிறேன் அப்படின்னு. உங்கள் 2 பேருக்கும் வந்து சண்டையை மூட்டி விட்டு வந்து அவன் வேடிக்கை பார்ப்பேன். அதனால தயவு செஞ்சு யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது குறைகள் வந்து உங்களை பற்றியோ அவனை பற்றியோ சொன்னா அப்படின்னா, ஓகேண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவங்ககிட்ட இருந்து வெளியாகிற மாதிரி பார்த்துக்குங்க. யாராவது சொல்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகும். அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.